அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களே, உங்களுடைய குண அதிசயம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும். சோம்பேறித்தனம் இல்லாதவங்களாக இருக்க போகிறீங்க. நீங்கள் மிகப்பெரிய பலவீனமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்கோபம்னு சொல்லலாங்க. ஆனால் தவற உணர்ந்தால் உடனே மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டீர்கள். எவரையும் எளிதில் நம்பி விடுவீர்கள். நேர்மையானவர்களாகவும் பொய் சொல்லாதவர்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பீங்க. மற்றவர்கள் சொல்வதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆவர். உங்களுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, 1ஆம் பாதம். குறிப்பாக சொல்லணும்னா மேசராசிக்காரர்களுக்கு பெருமானை வழிபாடு செய்வது மிகுந்த நல்லதே தரக்கூடியதாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களிடம் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லதுங்க. குடும்பத்தில் பெரியவர்களுடன் அனுசரணையாக பேசுவது மன அமைதியை தரக்கூடியதாக இருக்குங்க. உறவினர்கள் வருகையால் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வருமானம் உங்களுக்கு சீராகவே இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க. நிதியை கையாள்வதில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லதுங்க. ஆரோக்கியம் சீராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 4. அதிர்ஷ்ட நாட்கள் 18, 21. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆவர். இது மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நான் இந்த வீடியோ பதிவுகள் மூலம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய அஸ்வினி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் குழப்பத்தை ஏற்படுத்துவாருங்க. ஆனால் பிள்ளைகள் பற்றிய கவலையும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுங்க. வேலைகளில் சங்கடங்கள் வந்து போகும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி அதிகரிக்க மாதிரி இருக்குதுங்க. நிதானமாக தேவையான விஷயங்களில் நிதானமாக இருப்பது நல்லது. பரணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால கையில் பணம் பொருளை போதுங்க. எடுக்கும் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க. தொழிலில் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் அதிகரிக்க போகுதுங்க. பழைய கடன்களை சீக்கிரமாக அடைக்க போகிறீங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பகவானால் மனக்குழப்பம் உங்களுக்கு வரப்போகுது. தேவையற்ற சிந்தனை குழப்பங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா உத்தியோகத்தில் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் நிம்மதியை தேடும் நாட்களாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அரசாங்க காரியங்களில் பார்த்தீங்கன்னா வெற்றியை உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. முக்கிய தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேற போகும் வாரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. அதனால் ஆன்ம பலம் அதிகரிக்க போகுதுங்க. நினைத்ததை நினைத்தபடியே செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைய போகுது. குடும்ப சுமைகள் பொறுப்புகளும் குறைய போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் தேவைக்கு பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னிறைவு உண்டாக போகுதுங்க. பெற்றோர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு படிப்படியாக குறைய போகுது. குறிப்பிட்ட நாட்களில் வேலையில் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றமும் கிடைக்க போகுதுங்க. புத்திர பிராப்தம் சித்திக்க போகுது. திருமண முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி திருமண வரன்கள் வந்து கூட போகுதுங்க. கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் உண்டாக போகுது. அரசாங்க காரியங்களில் வெற்றியே உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி புதிய சொத்துக்களை வாங்க போகிறீங்க. மாணவர்களுக்கு மறைந்து கிடந்த அனைத்து திறமைகளும் வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் அமையப்போகுது வரக்கூடிய நாட்களில். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண்களால் தேவையற்ற மன உளைச்சல் உருவாகும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகள் உயர்கல்விக்காக வெளி மாநிலம், வெளிநாடு செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குங்க.
வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மையால் பலன்களே கிடைக்க போகுதுங்க. சில இடங்களில் வேலை அனுபவம் நிறைந்ததாக இருந்தாலும் சில இடங்களில் வேலையில் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. உத்தியோக ரீதியாக சில மாறுதல்கள் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் வேலை உயர்வு, சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுதுங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருக போகுது. புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு ஈடுபடும் நல்ல நேரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு அதிகரிக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகளால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாக போகுதுங்க. உத்தியோகத்தில் பாராட்டும்படியான நிலையும் உங்களுக்கு உண்டாக போகுது. பதவி மாற்றம், இடம் மாறுதல் பற்றிய அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்தில் பண வரவு அதிகரித்து கையிருப்பும் கூட போகுதுங்க. தொழிலை விரிவுபடுத்த நம்பிக்கையுடன் முதலீடு செய்யலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க. வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உறவினர்களால் சந்தோஷம் அதிகரிக்க போகுது. பிள்ளைகளால் பெருமையும் உண்டாக போகுதுங்க. பெரியோர்களின் நல்ல ஆசி உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. குடும்பத்தின் மேன்மைக்காக பொருளாதாரத்தை அதிகரிப்பதில் மிகுந்த கவனமும் அக்கறையும் செலுத்துவது மிக மிக நல்லது. கலைத்துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் மேன்மை அடைய போகிறீங்க. அதாவது மிக நம்பிக்கையோடும் புதிய முதலீடுகளில் நீங்கள் இறங்கலாங்க. எந்த ஒரு பயமும் தேவையில்லை. சந்திரனின் இடப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மையான பலன்களையே கொண்டு வரப்போகுதுங்க. செவ்வாய் 1 இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது நல்லது. ஆடம்பர செலவு செய்யக்கூடாது எந்த விஷயத்திலையுமே. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. பெரியோர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதிர்ஷ்ட நாட்கள் 16, 17. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுங்க. தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பாடலை பாடி 27 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நினச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு உடனடியாகவே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே ஆழ் மனதில் நம்ம நினச்சி வேண்டும் போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். வீட்டு மனை வாகனங்கள் வெற்றியெல்லாம் தேடி வந்து தருகின்ற மங்களனே, நாடி உன்னை வணங்குகின்ற நாளெல்லாம் ஓடி வந்து அருள் செய்வாய் போற்றி போற்றி. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் சீராகவே இருக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுதுங்க. எதிர்பாராத பண வரவு வந்தாலும் செலவுகளுக்கு திட்டமிட்டு செயல்படுவது மிக மிக நல்லதுங்க. சுபகாரியங்களுக்கு செலவு செய்ய நேரிடும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. நிதி நிலைமை சீராகவே உங்களுக்கு அமைய போகுதுங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மையான யோகமான வாரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவ போகுது. பிள்ளைகளோட முன்னேற்றம் மனதிற்கு நிம்மதியை தரப்போகுதுங்க. உறவினர்களுடனான ஒற்றுமை உங்களுக்கு பலப்பட போகுது. குறிப்பாக சொல்லணும்னா நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சமூகத்தில் நல்ல மதிப்பும் கௌரவமும் உண்டாக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உறவினர்களிடம் எப்போதும் கவனமாக பேசுங்க, கனிவாக பேசுங்க. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய போட்டிகளை சந்திக்க போகிறீங்க. கடின உழைப்பால் லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளின் பாராட்டு நிறைய கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது வேலையை உங்களுக்கு கொஞ்சம் எளிதாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கவனமாக எந்த ஒரு வேலையை பண்ணுறதா தான் பண்ணுங்கள். வெற்றிகள் உங்களை தேடி வரும் நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்க போகுது. ஆரோக்கியமான ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம் படிப்பது உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதாக இருக்குங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. பண வரவு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லதுங்க.
குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மனம் விட்டு பேசுவது உறவை மேம்படுத்துங்க. தாயாரின் உடல்நிலை அல்லது அவருடன் கருத்து வேறுபாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முறையான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, என்னோட வீடியோ பதிவுகளை மேசம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்க போகுது, அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நன்றி.